ஸோ எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். எத்திக்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, எத்திக்ஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி வேல்யூ, கரெக்டாக, விச் இஸ் ரெகக்னைஸ்டு பை சொசைட்டி. அதானே? அதே மாதிரி மாரல் உங்களுக்கு தெரியும், கரெக்டாக. மாரல் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி வேல்யூ விச் இஸ் ரெகக்னைஸ்டு பை இண்டிவிஜுவல். ஸோ ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ வந்து எத்திக்ஸாக மாறணும்னா என்ன கண்டிஷன்? எல்லா மக்களும் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணுமா? அதாவது அந்த சொசைட்டி என்ன பண்ணியிருக்கணும், அந்த சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொரு பீப்புளும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த வேல்யூ இண்டிவிஜுவல் வேல்யூலேருந்து சொசைட்டியோட வேல்யூவாக மாறிப்போச்சு, எத்திக்ஸாக மாறிப்போச்சு. அப்போ ஒரு இண்டிவிஜுவலோட வேல்யூ, எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல காந்தியோட நான் வயலன்ஸ், ஒரு இண்டிவிஜுவலோட வேல்யூ ஒவ்வொரு மக்களாக ஓகே சொல்லி என்ன ஆகுது, சொசைட்டியோட வேல்யூவாக மாறுதில்ல. அப்போ இது ஒரு ப்ராசஸ் தானே. ஒரு ஆள் கிட்ட இன்னொரு ஆள் ஸ்ப்ரெட் ஆகுது, எல்லோரும் ஓகே சொல்கிறாங்க, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது இல்லை. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? சோஷியலைசேஷன் சொல்லலாமா? நம்மளே ஒரு பேர் வச்சா கூட என்ன, அதானது ஒரு இண்டிவிஜுவல் கருத்து சமூகத்துக்கு கூட சேருது, அப்படி சோஷியலைசேஷன். சோஷியலைசேஷன் இஸ் தி ஒன் ஆஃப் தி எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்னால் என்ன மீனிங்? எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து இந்த கொஸ்டினுக்கு எதுவுமே எழுதாமல் வருவீங்க, 0 மார்க் வாங்கணுன்னா எப்போ 0 மார்க் வாங்குவீங்க? இந்த கொஸ்டின் நமக்கு தெரியாத போதும் ஒரு 3 மார்க் வாங்கலாம். எப்போ 0 மார்க் வாங்குவீங்கன்னா இந்த கொஸ்டினோட கோரே நமக்கு தெரியலனா. இந்த எக்ஸாம்பிள், மில்க்குக்கும் டீக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? டீ தூள் சொல்லலாமா? அந்த டீ தூள் இருந்தால் தான் இது என்னது டீ. அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எசன்ஸ் எது? டீ தூள். அது இல்லைன்னா அது டீனே சொல்ல முடியாதுல்ல. அதேமாதிரி நம்ம எதெல்லாம் எத்திக்ஸ் சொல்லுவோம், என்னென்ன எசன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எத்திக்ஸ். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை எத்திக்ஸ்னு சொல்கிறோன்னா அதில் கண்டிப்பாக இந்த எசன்ஸ்லாம் இருக்கணும்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்க, நம்ம எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் படிக்கிறோம், கரெக்டாக. எசன்ஸ் ஆஃப் மாரல் படிக்கல, இல்லை ஜென்ரலாக எசன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் படிக்கல. இப்போ எக்ஸாம்பிள் மறுபடியும் சொல்கிறோம், புரிஞ்சிருக்கும் எசன்ஸ்னால் என்னென்னு. இப்போது ஸ்கொயர் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, ரெண்டுத்துக்கு மாதிரி டிஃப்ரென்ஸ் என்ன? ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதானே எசன்ஸ். லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா என்ன கிடையாது, ரெக்டாங்கிள் கிடையாது. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கணும் லென்த்துக்கும் பிரெத்துக்கும். அப்போ அதுதான் எசன்ஸ் ஆஃப் வாட், ரெக்டாங்கிள். வாட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி சொல்லுங்க பார்க்கலாம். அர்த்தம் புரியல. ஒரு கண்ட்ரியில் டெமோக்ரஸி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கண்டிப்பாக அந்த டெமோக்ரஸியில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் அது டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்களே. ஸோ வாட் ஆர் எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி? எல்லாருக்கும் ஓட்டு போடுற உரிமை இருக்கணும், கரெக்டாக. அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் டெமோக்ரஸி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அது ஓட்டு போடுற உரிமையே இல்லை, ஆனால் ஒரு கண்ட்ரி டெமோக்ரஸி சொல்கிறேன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா டெமோக்ரஸியோட எசன்ஸே ஓட்டு போடுறது தான். அதுவே இல்லை அப்படி எப்படி டெமோக்ரஸி சொல்ல முடியும்? அந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம எத்திக்ஸ்னு சொல்கிறோன்னா கண்டிப்பாக அதில் என்ன எசன்ஸ் இருக்கணும், என்ன எசன்ஸ் இருந்தால் அது எத்திக்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்களே டிஃபைன் பண்ணுங்களேன். அப்பா அம்மா, கரெக்டாக. அப்பான்றது ஒரு கேரக்டர், அம்மான்றது கேரக்டர். அப்பான்ற கேரக்டரோட முக்கியமான எசன்ஸ் இது. அந்த எசன்ஸை தூக்கிட்டா அப்பாவே கிடையாது. அம்மான்ற ஒரு எசன்ஸ் இருக்குல்ல, அம்மான்ற ஒரு கேரக்டருக்குள்ளே என்ன எசன்ஸை தூக்கிட்டா அம்மான்றது தெரியாது அப்படின்றத யோசிங்க. ஓகே, அப்போ என்ன பாயிண்ட் புரிச்சுல? எஸ், எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டி எடுத்துகிட்டா அந்த பொருளுக்கு மீனிங் இருக்காது. மறுபடியும் பழைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காந்திஜியோட எசன்ஸ் என்னது? எது இருந்தால் தான் கண்டிப்பாக காந்தி. அது நான் வயலன்ஸ்னு ஒன்று ஃபாலோ பண்ணால் தான் ஒரு காந்தி, கரெக்டாக. இந்த பாயிண்ட் இல்லைனாலே காந்தி கிடையாது. உங்களுக்கு ஏன் எசன்ஸ் தெரியணும் புரியுதா? உங்களுக்கு மெயின்ஸில் முக்கியமானது, எத்திக்ஸ்லேயும் முக்கியமானது. நீங்கள் ஒரு டாப்பிக் வந்து எக்ஸாம்பிள் தராங்கன்னா அந்த டாப்பிக்கை பற்றி என்ன எழுதணும், ரெண்டு பேஜுக்கு அப்படின்றது எதை வச்சு முடிவாகும்? அந்த டாப்பிக்கோட எசன்ஸ் வச்சு தான் முடிவாகும். எசன்ஸ் தெரியலனா அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட் எதோ பாயிண்ட்டை லாஸ்ட் எழுதுவீங்க, லாஸ்ட் எதோ பாயிண்ட்டை ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதுவீங்க. ஸோ எந்த டாப்பிக் எடுத்தாலும் அதோட எசன்ஸ் எப்போ ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடணும். லைன் படிக்கக்கூடாது. ஒரு டாப்பிக் எடுத்தால் டாப்பிக் என்ன, வாட் இஸ் இட், ஹவு, வென், வேறு படிக்கணும், அதான் எசன்ஸ். அப்போ தான் எசன்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். சொல்கிற புரியுதுல? நீங்கள் கான்செப்டாக படிச்சிருக்கீங்கன்னு அப்படி எப்போ ஒத்துப்பாங்க உங்களை? ஒரு டாப்பிக்கோட எசன்ஸ் நீங்கள் சொன்னால் தானே. ஸோ எப்போ எது படித்தாலுமே, எந்த டாபிக் படித்தாலுமே அதோட எசன்ஸ் நல்லா சொல்ல முடியுதா, ஈஸியாக சொல்ல முடியுதா யோசிச்சு பார்த்துங்க. அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம எத்திக்ஸ்னு சொல்கிறோன்னா அதில் கண்டிப்பாக என்ன எசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு யோசிங்க. அதே மாதிரி நான் அந்த எசன்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி எத்திக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வேல்யூ தானே என்ன சொல்கிறேன், புரியுதுல? வேல்யூவில் ஒன்று தானே எத்திக்ஸு. அப்போ எத்திக்ஸோட எசன்ஸ் கண்டிப்பாக வேல்யூட எசன்ஸாக இருக்கும்ல. என்ன பாயிண்ட் சொல்கிறேன் புரியுதுல? வேல்யூன்னு ஒன்று இருந்தால் தானே அது எத்திக்ஸாக மாறலாம். நிறைய வேல்யூஸ் இருக்குது, அதில் சில வேல்யூ வந்து மாரல் வேல்யூ, சில வேல்யூ எத்திக்கல் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு நீ எத்திக்கல் வேல்யூ மாறுறியோ சரி, இல்லை மாரல் வேல்யூ மாறுற, முதல்ல அது என்னவாக இருக்கணும்? முதல்ல வேல்யூவாக இருக்கணும்ல. அப்போ எத்திக்ஸோட முதல் குவாலிட்டி என்னது? எத்திக்ஸோட முதல் எசன்ஸ் என்னது? அது வேல்யூவாக இருக்கணும்.
எசன்ஸ் ஆஃப் வேல்யூன்னு சொல்லுங்க முடிப்பாங்களேன். எசன்ஸ் ஆஃப் வேல்யூ. அப்போ நம்ம எசன்ஸ் ஆஃப் வேல்யூன்னு எதை பேசுகிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸாக இருக்கும்ல, எசன்ஸ் ஆஃப் மாரலாக இருக்கும்ல. பாயிண்ட் சொல்கிறது புரியுதுல? எஸ். வேல்யூ நம்ம எதை சொல்கிறோம்? ஹை பிலீஃபு, ஸ்ட்ராங் பிலீஃப் வித் எமோஷன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் இருந்தால் தான் அது ஒரு வேல்யூவாக மாறுது. இந்த எசன்ஸ் இருந்தால் தான் அது என்ன அவங்க ஃப்யூச்சரில் எத்திக்ஸாகவே மாறும். கரெக்டாக? அப்போ நீங்கள் எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் படித்தாலே அதுக்குள்ளே இன்டெரக்டாக எசன்ஸ் ஆஃப் வேல்யூ இருக்குன்னு சொல்ல வரேன். சொல்கிறது புரியுதுல? அதாவது நம்ம வேல்யூ தான் ரெண்டாக பிரிக்கிறோம், மாரல் வேல்யூ, எத்திக்கல் வேல்யூ. இந்த மாரல் வேல்யூக்கும் எத்திக்கல் வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். எசன்ஸ் என்ன இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இதுக்கு வேறு கண்டிஷன், வேறு கண்டிஷன். ஆனால் இந்த ரெண்டு கண்டிஷனும் எதுக்கு வந்துடும்? வேல்யூஸ்க்கு வந்துடும்ல. வேல்யூஸ்க்கு எதிராக அது வருது. அப்போ நீ மாரல் வேல்யூக்கான எசன்ஸ் படித்தாலும் சரி, எத்திக்கல் வேல்யூக்கான எசன்ஸ் படித்தாலும் சரி, ரெண்டுமே எதுக்கு போயிடுது? வேல்யூஸ்க்கான குவாலிட்டியாக மாறுதுல. அப்போ நீ மாரல் வேல்யூவில் பார்க்குற எசன்ஸும் எத்திக்கல் வேல்யூவில் பார்க்குற எசன்ஸும் எல்லாமே எதோட குவாலிட்டி, வேல்யூட குவாலிட்டி தானே இருக்கும். எசன்ஸ்னால் புரியுதுல, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது இல்லைனா அதுக்கு ஒரு குவாலிட்டி கிடையாது. ஓகே, இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மெயின் க்ரக்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் என்னெல்லாம் வரும், அதாவது இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி ஆஃப் எத்திக்ஸில் என்னெல்லாம் வரும். ஃபஸ்ட் என்னது? அது தனியாக இருக்காதுல்ல, ஐசோலேஷனில் இருக்காது. கரெக்டாக? ஏன்னா எத்திக்ஸ்ன்றது ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ விட்டு இருக்காது, இண்டிவிஜுவல் வேல்யூ கிடையாது, ஒட்டுமொத்த சொசைட்டியோட வேல்யூ. ஸோ அதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் தேவை. அந்த என்விரான்மெண்ட்டில் என்ன ஆகும், அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஐசோலேஷனாக இருக்காது நீ எத்திக்கல் வேல்யூ எடுத்து பார்த்தா. ரெண்டாவது, அங்கே என்ன நடந்துகிட்டே இருக்கும், ஒரு வேல்யூ எத்திக்கல் வேல்யூ மாறுதுன்னா அங்கே சோஷியலைசேஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஆனால் அந்த கரெக்டானு கேட்குறேன்ல, அது ஏன் கேட்குறேன்னா உங்கள் கூட வந்து நான் டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி. அப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு கரெக்டானு கேட்குறேன்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து எஸ் சொல்லியிருக்கணும். உடனே எஸ் வரலன்னா அப்போ என்ன பாயிண்ட் உங்களுக்கு டவுட்டுன்னு அர்த்தம். அப்போ அடுத்த பாயிண்ட்டை இன்னும் ஸ்ட்ராங்காக கவனிக்கணும் நீங்கள் அர்த்தம். சுத்தமாக எதுவுமே தெரியல ஆனால் கரெக்டாக கேட்குறாரு அப்படின்னு போனால் நீங்கள் ரிவர்ஸ் போய் அது என்ன பாயிண்ட்னு கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டான வரும்ல, அப்போ உங்களுக்கு தெரியும், சாட்டிஸ்ஃபை இருப்பீங்க, ஓகே எஸ் கரெக்ட் தான். இதெல்லாம் உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான, கான்ஃபிடன்ட் தரதுக்கான டிஸ்கஷன் தான், விட்டுறாதீங்க. சொல்கிறது புரியல, கரெக்டான கேட்குறேன். அப்போ உங்களுக்கு அந்த கேட்ட உடனே சுத்தமாக ஒன்றுமே புரியலன்னா நீங்கள் அடுத்த கேட்க வேண்டிய பாயிண்ட் ரொம்ப கவனம் கேட்கணும் அர்த்தம். கரெக்டாக சொல்லும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா ஓகே சூப்பர், புரிஞ்சு போச்சு, நீங்கள் கான்ஃபிடன்ட் ஆகிக்கலாம். ஏன்னா நான் கேட்ட உடனே என்ன பண்ணுறீங்க, ஏஸ் ஆமாம் கரெக்டாக ஒதுக்குறீங்க. ஸோ அப்போ அடுத்து பார்க்க போகிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இன்னும் ஈஸியாக பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை, ஜாலியாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வேறு கான்சென்ட்ரேட் பண்ணுவதில்லை. புரிஞ்சுல? என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தராரு, என்ன பாயிண்ட் சொல்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்கிறாரு அப்படின்னா வேறு யோசிக்கணும். நீங்கள் வே ஆஃப் டீச்சிங் யோசிக்கணும். என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஜஸ்ட் பேசிவாக இருக்காதீங்க, அந்த வார்த்தையை மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க. நான் நடுவில் டிஸ்கஸ் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியாமலே, இப்படி இருக்குல்ல, இப்படி கொஸ்டின் கேட்பேன். அப்போ உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துடணும். ஆன்சர் வந்துருச்சுன்னா ஓகே கரெக்டாக போயிட்டு அர்த்தம். ஆன்சர் வரலன்னா நம்ம கவனிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது, ஆன்லைனில் நல்லா கவனிக்க முடியல. அப்போது ரிவர்ஸ் போயிட்டு மறுபடியும் கேட்டுட்டு மறுபடியும் அந்த கொஸ்டின் வந்துருக்கும்ல, இப்போ புரியுதுல கேட்பேன், எஸ் கன்ஃபார்ம் புரியுது, அப்போ அடுத்து போகலாம். மறுபடியும் எக்ஸாம் சொல்லி கரெக்டாக கேட்டிருப்பேன், அப்சல்யூட்டாக புரியுது உங்களுக்கு. அப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்க, சூப்பர் ஓகே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு, 2 தடவை கேட்டால் 2 தடவை கேள்வி இருக்கும். அப்போ அடுத்த நீங்கள் வேறு பார்க்கணும், என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் தராங்க, என்ன மாதிரி ஃபீல்டில் எக்ஸாம் தராங்க, வேறு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வேறு யோசிக்கணும். இதுதான் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறது அறிவை. ஓகே, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு 10 தடவை ஓகே சொல்லியிருக்கேன்னா 10 தடவைக்கு ஒரே மாதிரி அமைதியாக இருக்கீங்க. அமைதி மீன்ஸ் மெக்கானிக்கலாக அப்படியே ஓகே கடந்து போயிருக்கீங்க. ஸோ அப்படி கடந்து போனால் ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு ஓகேக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் வருதா, ஃபஸ்ட்டே புரிஞ்சு போச்சா, ஃபஸ்ட் ஓகே புரியல, நமக்கு செகண்ட் ஓகேல புரியுது, 4th ஓகேல புரியுது, அப்படி அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டே புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்படி யோசிக்கிறாங்களே, ஏன்னா அது தொடர்ந்து கான்செப்ட் ஹேட்ரிக் மாதிரி ஃபஸ்ட் ஓகே புரியுது, செகண்ட் ஓகே புரியுது, தேர்ட் ஓகே புரியுதுன்னா ஓகே நமக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம், வேறு ஒன்று கவனிப்போம், வேறு ஆங்கிள் கவனிப்போம். என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற சமாளிக்கிறாரு, எப்படி வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு, எப்படி முடிக்கிறாரு, அதை கவனிப்போம். அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்குறாங்களே, 2 பேருக்கு ஒரே டைம் தான். கரெக்டாக கம்ப்ளீட்டாக அப்படி மெக்கானிக்கலாக எல்லா ஓகேக்கும் இதுவுமே யோசிக்காமல் எல்லா ஓகே ஒரே மாதிரி பார்க்குற ஒரு ஆளும் ஒவ்வொரு ஓகே தாண்டும் போதும் மைண்டுக்குள்ளே வந்து ஒரு கால்குலேட் பண்ணுறாங்க, நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை நாலேஜ், வித்தியாசம் இருக்குல்ல. அதான் எல்லாருக்குமே தெரியும், என்ன படிக்கணும்னு தெரியும், எப்படி படிக்கணும் தான் முக்கியம். பார்த்துங்க, முக்கியமாக இந்த ஆன்லைன் கிளாஸில் இப்போ ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ் தானே. ஸோ எல்லாருமே வீடியோ பார்ப்பாங்க, ஆனால் பேசிவாக பார்ப்பாங்க வீடியோ. அவங்க மைண்டுக்குள்ளே போகும், ஒர்க் பண்ணும், ஆனால் அதை எப்படி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு தெரியாது. நீங்கள் விட்டுறாதீங்க, நான் சொன்ன இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக பண்ணலே போதும், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது ஒரு ஆன்லைன் வீடியோ பார்க்கும்போது உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் அது. நடுவில் வந்து அந்த வீடியோ பேசுகிறவர் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுவார், இது ஓகே இல்லை உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, அடுத்து போகலாமான்னு கேட்பார். அப்போ நீங்கள் வந்து யோசிக்கணும் அது. ஓகே, சாப்டருக்கு வரலாம். ஸோ எத்திக்ஸோட முக்கியமான குவாலிட்டிஸ், முக்கியமான எசன்ஸ்னால் தனியாக இருக்காது, இட் நீட்ஸ் என்விரான்மெண்ட். அதே மாதிரி ஒரு சோஷியலைசேஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைனா இது தப்புன்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சோஷியலைசேஷன்னா மீனிங் புரியுதில்ல, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் சொல்லலாம், இல்லை ஒன் ஜென்ரேஷன் டு இன்னொரு ஜென்ரேஷன். நமக்கு எதுவுமே தெரியாது தானே, நம்ம பிறக்கும்போது இந்த சமூகத்தில் இருக்கிற முக்கியமான எத்திக்கல் வேல்யூஸ் தெரியாது. ஆனால் நம்மளோட அப்பா அம்மா ஜென்ரேஷன் இருந்து நமக்கு என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ், அதான் என்னது, சோஷியலைசேஷன் ப்ராசஸ். அப்போ எத்திக்கல் வேல்யூஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இந்த தப்பை பண்ணாத நீ, குடிக்காத நீ,
அப்படின்னு அப்பா என்ன பண்ணுவார், பையனுக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஏன்னா எத்திக்கல் நம்ம சமூகத்தில் குடித்தா வந்து உன்னை மதிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு எத்திக்கல் வேல்யூவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார். எக்ஸாம்பிள், நம்ம அதிகமாக கோயிலுக்கே போயிருக்க மாட்டோம். ஆனால் கோயிலுக்கு போனால் என்ன பண்ணணும், எத்தனை தடவை சுற்றணும், ஒரு 5 மினிட்ஸ் உட்காரணும், திரும்பி வீட்டுக்கு வரணும், ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போச்சுல. ஏன்னா அது எத்திக்கல் வேல்யூவாக இருக்குது, சொசைட்டியோட வேல்யூவாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கடத்திடுவாங்க. அதை கடத்துறாங்களே, அந்த ப்ராசஸ் தான் சோஷியலைசேஷன் ப்ராசஸ். ஒரு விஷயத்தை வந்து சமூகமயமாக்குதல். த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சோஷியலைசேஷன் ப்ராசஸ் எங்கே நடக்கும், இந்தியாவில் தான் நடக்கும். கரெக்டு தானே? அதாவது ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு லாங் கல்ச்சர் இருக்கிறது, ஒரு பெரிய ட்ரெடிஷன் கல்ச்சர் இருக்கிறது எங்கே, இந்தியா தானே. அப்படின்னா அர்த்தம் உங்களுக்கு தெரியும், ட்ரெடிஷன் என்ன அர்த்தம், ஒரு வேல்யூ வந்து ரொம்ப காலமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு ட்ரெடிஷன் பார்த்தோம். அப்போ ரொம்ப காலமாக இந்தியாவில் ட்ரெடிஷன் இருக்குன்னா ரொம்ப காலமாக என்ன இருக்குது, சோஷியலைசேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ப்ராசஸ். எப்படியாவது உங்களுக்கு அந்த விஷயம் வந்து சேர்ந்துடும். எக்ஸாம்பிள், பேய் பண்ண சம்மந்தப்பட்டது. ஒரு சின்ன சின்ன குழந்தை கூட பேய் தெரியும், கரெக்டாக? அது உண்மையாக போய் வந்துடுதில்ல, சேர்ந்துடும். அங்கே போகாத இப்படி இருக்கும். கடவுள் பற்றி தெரிஞ்சுக்காமல் இந்தியாவில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியாது. நீங்கள் பிறந்துட்டிங்கன்னா எப்படியாவது வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. அதான் சோஷியலைசேஷன். எத்திக்கல் வேல்யூஸ் எல்லாம் வந்துடும், எது தப்பு எது ரைட்டு. அப்போ இந்த சோஷியலைசேஷன் ப்ராசஸ் தான் இந்தியாவில் என்ன எதை உருவாக்குச்சு, கலெக்டிவிட்டி உருவாக்குச்சு, கனெக்டிவிட்டி உருவாக்குச்சு, யூனிட்டி உருவாக்குச்சு. ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியுது, ஒரே மாதிரி யோசிக்கிறோம், அப்போ ஒரே வேவ்லென்த் இருக்கோம்ல. அப்போது கலெக்டிவிசம் அதிகமாக இருக்கும் இந்தியாவில், பிகாஸ் ஆஃப் சோஷியலைசேஷன் ப்ராசஸ், பிகாஸ் ஆஃப் எத்திக்கல் வேல்யூஸ். அப்போ ஒரு சொசைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சொசைட்டியில் நிறைய எத்திக்கல் வேல்யூஸ் இருக்குன்னா அப்போது எல்லா மக்களுக்கும் பேசிக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் இல்லை பிஹேவியர் ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். எந்த சொசைட்டியில் எத்திக்கல் பிஹேவியர் ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்போ அங்கே என்ன உருவாகலை, ஜாயிண்ட் யூனிட் உருவாகலாம் அர்த்தம். கரெக்டாக? அப்போ எந்த சொசைட்டியில் வந்து அவங்களோட கல்ச்சருக்கு ஒரு லாங் ட்ரெடிஷன் இருக்கோ அப்போ என்ன இருக்கும், அங்கே ஒரு பெரிய அங்கே நியூமரஸ் எத்திக்கல் வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா காலங்காலமாக நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்து இந்தியாவோட ரிச்னஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம சவுத் இந்தியாவில் இருப்போம், நார்த் இந்தியாவில் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களோட அவங்க ஃபாலோ பண்ணுற எத்திக்கல் வேல்யூ சில இது நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம்ல சவுத் இந்தியாவும், பிகாஸ் ஆஃப் சோஷியலைசேஷன் ப்ராசஸ். அது எதை கிரியேட் பண்ணுது, கலெக்டிவிசம் ஆஃப் இந்தியாவை உருவாக்குது. கலெக்டிவிசம்னு சொல்லலாம், இல்லைனா கம்யூனிட்டி ஃபீலிங்னு சொல்லலாம். எல்லோரும் ஒரே கம்யூனிட்டி ஃபீலிங். எக்ஸாம்பிள், கேஸ்ட் இருக்குல்ல, கேஸ்ட்டை ஏன் உடைக்க முடியலன்னு தெரியுது உங்களுக்கு, டைல்யூட் ஆகுது. ஆனால் ஏன் உடனே டைல்யூட் பண்ண முடியல கேஸ்ட்டை, கேஸ்ட் என்னவாக இருக்குது, எத்திக்கல் வேல்யூவாக இருக்குது. அப்போ எத்திக்கல் வேல்யூவாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிறந்த உடனே உனக்கு கேஸ்ட்டை பற்றியான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டுரும். அப்போ உனக்கு அதனை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடுவேன் ஒன்றும் அறியாமலே. அப்போ நீ ஒரு சூப்பர் ஹியூமன் பீங்காக இருக்கணும், என்ன பண்ணணும், முதல்ல உனக்கு ஒரு ஏஜ் வந்த உடனே நம்ம ஃபாலோ பண்ணுற எத்திக்கல் வேல்யூஸில் எது கரெக்டு, எந்த எத்திக்கல் வேல்யூ ஒட்டுமொத்த சொசைட்டிக்கு அது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எத்திக்கல் வேல்யூவை மாற்றிடுவோம். நீ மாற்றுறது வேறு, அந்த சொசைட்டியே வந்து அந்த எத்திக்கல் வேல்யூவை ஸ்டாப் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் எத்திக்கல் வேல்யூ உருவாக்குறதுக்கான வேலைகளை பண்ணணும். என்ன பாயிண்ட் சொல்கிற புரியல, எத்திக்கல் வேல்யூஸில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும். எக்ஸாம்பிள், கேஸ்ட் ஃபாலோ பண்ணுறதுன்றது நெகட்டிவ் எத்திக்கல் வேல்யூவா. ஆனால் சொசைட்டி என்ன பார்க்காது, நெகட்டிவ் பாசிட்டிவ் பார்க்காது, உனக்கு அது சொல்லிக் கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ண வேண்டியது நீ தான். அப்போ இப்படி சொல்லலாமா, ஒரு கேஸ்ட்ன்ற ஒரு எத்திக்கல் வேல்யூ வந்து அந்த எத்திக்கல் வேல்யூ அப்படின்ற குவாலிட்டிலேருந்து அதை குறைச்சிடணும். அப்படி என்ன பண்ணலாம், முக்கியமான ஒரு ப்ராசஸ் சோஷியலைசேஷனை தடுக்கணும்னு சொல்லலாமா. அதாவது இன்னும் ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு அந்த கேஸ்ட்டை பற்றியான வேல்யூவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்தால் அந்த எத்திக்கல் வேல்யூக்கான குவாலிட்டி குறைஞ்சிருமா, எசன்ஸ் போயிடுமா. அப்போ என்ன ஆகிடும், இண்டிவிஜுவல் வேல்யூ மாறிடும், எத்திக்கல் வேல்யூவாக மாறாது. ஒன்று அப்படி பண்ணலாம். இன்னொன்று, கேஸ்ட்ன்றது தப்பு அப்படின்னு முடிவு பண்ணி அதை ஒரு எத்திக்கல் வேல்யூவை மாற்றி அதை ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ஒரு 3 ஜென்ரேஷனை சொல்ல ஒட்டுமொத்த சொசைட்டிக்கு என்ன ஆகிடும், அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து கேஸ்ட்ன்ற தப்பு அப்படின்ற ஒரு எத்திக்கல் வேல்யூ உருவாகிடும். அப்போ சொசைட்டிக்குள்ளே ஒரு பாயிண்ட் உள்ளே இறங்குதுனாலே சோஷியலைசேஷன் நடந்திருக்கும். ஸோ சோஷியலைசேஷன் ப்ராசஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எசன்ஸ் ஆஃப் எத்திக்கல் வேல்யூ. இது நடக்கலைன்னா ஒரு வேல்யூ நம்ம எத்திக்கலாகவே மாற்ற முடியாது, ஒரு இண்டிவிஜுவல் கிட்டே இருந்துடும், மாரல் வேல்யூவாக முடிஞ்சிடும். இப்போ ஏதாவது எக்ஸாம்பிள் ஒரு எத்திக்கல் வேல்யூ யோசிச்சு பாருங்களேன். அதாவது வந்து பெருசான உடனே, அதாவது அப்பா அம்மாங்களுக்கு வயசான உடனே அவங்க நம்ம கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும், அவங்களோட டெத் வரைக்கும் அப்படி நம்ம முடிவு பண்ணுறோம்ல, அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்குல்ல, நம்ம உட்காந்து யோசிச்சிருக்க மாட்டோம், வந்திருக்கும்ல. ஸோ ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு சொல்லப்படுது. அப்போ அது எத்திக்கல் வேல்யூவா. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த பாயிண்ட் எந்த டைமில் வந்துச்சுன்னு யோசிங்க. அதாவது உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்துச்சுனாலே உங்களுக்குள்ளே நடந்திருக்கும், சோஷியலைசேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கும். அதாவது உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க, எப்படி வந்து உங்களை சேர்ந்துச்சுன்னு யோசிங்க. யோசிச்சு பார்க்குறீங்களா,
அது ஏன் பார்க்க சொல்கிறேன்னா ஒரு சோஷியலைசேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுது, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, யார் வகைலாம் வருது அப்படின்னு யோசிங்க. ஓகே, எதுக்குன்னா கேஸ் ஸ்டடி எழுதும்போது ஒரு சோஷியலைசேஷன் ப்ராசஸில் அஃபெக்ட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வரும்ல, அதுக்கு எழுதலாம். இந்த காலத்தோட மாடர்ன் சோஷியலைசேஷன் என்ன சொல்லலாம்? எஃபி சொல்லலாமா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சொல்லலாமா? ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வழியாக என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த சொசைட்டியோட எத்திக்கல் வேல்யூவை அடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ சோஷியலைசேஷன் இஸ் தி லைஃப் லாங் ப்ராசஸ். நீ எவ்வளோ தான் டெவலப் ஆகிட்டே இருந்தாலும், டெக்னாலஜிக்கெலாம் நீ இன்னோவேட் பண்ணிட்டு இருந்தால் கூட அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி தான் பண்ணிட்டு இருப்பேன், சோஷியலைசேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். இட் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ் த்ரூ விச் நார்ம்ஸ், கஸ்டம்ஸ், வேல்யூஸ் ஆஃப் எ சொசைட்டி ஆர் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ தட் தே பிகம், அந்த புது ஜென்ரேஷன் என்ன ஆகிடுவாங்க, தே பிகம் ரெஸ்பான்சிபிள் மெம்பர். ஸோ ரெஸ்பான்சிபிள் அண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் மெம்பராக மாறிடுவாங்க அந்த கம்யூனிட்டிக்கு. நேற்று வரைக்கும் உன்னோட அம்மா கோயிலுக்கு போயிருப்பாங்க, இப்போ நீ கோயிலுக்கு போயிட்டுருப்ப. அப்போ இப்படி சொல்லாமா, த சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் கண்டினியூட்டி எதால் உருவாகுது? த்ரூ சோஷியலைசேஷன் ப்ராசஸ். தொடர் கதைன்னு சொல்லுவாங்களே, கண்டினியூட்டி. நம்மளோட கல்ச்சருக்கு முடிவே கிடையாது, இட் கோஸ் ஆன் பிகாஸ் ஆஃப் சோஷியலைசேஷன் ப்ராசஸ். ஸோ எத்திக்ஸோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் எசன்ஸில் அதுக்கு ஒரு என்வரான்மெண்ட் இருக்கணும், சோஷியலைசேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, ஜெனட்டிக்கல் மெட்டீரியலும் காரணம் சொல்கிறாங்க. இது கான்ட்ரவர்ஷியலாக சொல்கிறாங்க. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அமெரிக்காவில் இருக்க ஒரு அமெரிக்கன் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு ஆளோட ஜீன்ஸும் நம்மளோட ஜீன்ஸும் வேறு தானே. இப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் நமக்கான ஒரு எத்திக்கல் வேல்யூவை உருவாக்குது நம்ம சொசைட்டியில். அப்போ இந்தியன் கண்ட்ரிக்கு ஒரு ஜீன் இருக்கும், அந்த ஜீன் இல்லைனா இந்தியாவில் உருவான எத்திக்கல் வேல்யூஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீன்ஸ் ஆல்சோ பிளேஸ் எ ஒன் பார்ட் இன் கிரியேட்டிங் தி எத்திக்கல் வேல்யூஸ்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இங்கேயே வளர்ந்த ஒரு ஆள், இந்தியாவில் வளர்ந்த ஒரு ஆள், இந்தியாவோட எத்திக்கல் வேல்யூஸை ஃபாலோ பண்ண ஒரு ஆள் யூரோப்பில் போய் செட்டில் ஆகிறார், அமெரிக்கா வச்சுக்கலாம், அமெரிக்காவில் செட்டில் ஆகிறாரு. அங்கே ஒரு குழந்தை பிறக்குது, அந்த ஜென்ரேஷன் வளருது. அந்த ஒட்டுமொத்த ஜென்ரேஷன் அமெரிக்காவில் இருந்தாலும் அவங்களோட ஜெனட்டிக்கல் வேல்யூவில் இந்தியாவோட எத்திக்கல் வேல்யூஸ் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எத்திக்கல் வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட எத்திக்ஸை இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் எசன்ஸ் அதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இன்னொரு ஆங்கிள் சொல்கிறாங்க, இந்தியாவுக்குள்ளே சொல்கிறாங்க. அதாவது சொசைட்டியில் வந்து எத்திக்கல் வேல்யூஸ் இருக்குது, நல்ல எத்திக்கல் வேல்யூஸும் இருக்குது, கெட்ட எத்திக்கல் வேல்யூஸும் இருக்குது. ஆனால் எல்லாருமே இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களே, ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள் விட்டுருங்க, அது ஒரு வே ஆஃப் இன்டர்பிரேஷன். செகண்ட் இன்டர்பிரேஷன் சொல்கிறது, இந்தியாவில் இருக்க நிறைய மக்கள் இருக்காங்க, எல்லா மக்களும் ஒரே மாதிரி பண்ணுறது இல்லைல்ல. அதாவது நல்ல எத்திக்கல் வேல்யூஸ் இருக்குல்ல, ஆனால் எல்லாருமே அந்த எத்திக்கல் வேல்யூஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா கேட்டால் மாறுது இல்லை. ஒருத்தன் திருடனாக இருக்கான், ஒருத்தன் நல்லது பண்ணுறான், ஒருத்தன் குடிக்கிறான். ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க, அந்த இந்தியன் சொசைட்டியில் தான் இருக்காங்க. அந்த எத்திக்கல் வேல்யூஸ் தெரியும், தப்புன்னு தெரியும், ஆனால் என்ன பண்ணுறாங்க. அப்போ அதன் காரணம் என்ன இருக்கும், ஜெனட்டிக்கல் வேல்யூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், கம்ப்ளீட்டாக ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நான் சொல்ல, அதுவும் ஒரு பார்ட்டு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட ஐக்யூ லெவல் சொல்லுவாங்களே, நாலேஜ் லெவல். அப்போ அந்த நாலேஜை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு உன்னோட ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் வழியாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ், அதுவும் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா, அதான் எத்திக்கல் வேல்யூ சொன்னீங்கன்னா, அப்போ நம்மளோட ஜீன் என்ன ஆகுது, பேரண்ட்லேருந்து டாக்டருக்கு வருது, கரெக்டாக. இங்கேயும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் நடக்குது. அப்போ அங்கேயும் ஒரு எத்திக்கல் வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அந்த எத்திக்கல் வேல்யூவை அந்த கிட்ட என்ன பண்ணும், ஃபாலோ பண்ணும். அப்போ இது ஒவ்வொரு ஆளுக்கும் மாறும். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்மளோட பேரண்ட் மெட்டீரியல் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குல்ல ஜெனட்டிக்கு, அது எப்படி இருந்தாலும் த்ரூ ப்ராப்பர் ட்ரைனிங் என்ன பண்ணலாம், அதை மாற்ற முடியும். எக்ஸாம்பிள், ஒரு கோயில் இருக்குது, கோயிலில் வந்து எப்பயுமே வந்து அந்த சாமியாக இருக்காங்களே, அவர் வந்து பிராமணாக இருப்பார். ஆனால் இப்போது மற்ற கேஸ்ட்டும் உள்ளே போகிறாங்கல்ல, எப்படி, த்ரூ சீரியஸ் ஆஃப் ட்ரைனிங் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அந்த கேரக்டர் வந்துடும். கன்ஃபார்மாக ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் தான் காரணம் கிடையாது. அப்போ நீங்கள் ஜெனட்டிக்கல் வேல்யூ எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு எத்திக்கல் வேல்யூ இருக்கு வச்சுங்க, அந்த எத்திக்கல் வேல்யூ ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு அறிவு வேணும்ல. அதாவது எது சரி எது தப்பு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் லெவல் இருக்கணும்ல, நாலேஜ் இருக்கணும்ல. அந்த நாலேஜ் யூ ஆர் கெய்னிங் ஃப்ரம் வேர், த்ரூ ஜெனட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. அதுவும் ப்ளே பண்ணுது. அப்போ எத்திக்கல் வேல்யூஸ் நிறைய இருக்குது எங்கள் சொசைட்டியில் இருக்குது. அந்த எத்திக்கல் வேல்யூஸை சரியாக எடுத்துக்க முடியலன்னா என்ன அர்த்தம், காரணம் என்னன்னா, உங்களோட ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட என்ன நாலேஜ் இருக்கோ அந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த எத்திக்கல் வேல்யூவை கிராஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ எத்திக்கல் வேல்யூட எசன்ஸ் எது வந்துடுது, ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் வந்துடுது அப்படின்னு இன்னொரு வகையான இன்டர்பிரேஷன் சொல்கிறாங்க.
அப்போது எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் எப்படி கல்குலேட் பண்ணலாம்? போத் ஜினோடைப் அண்டு ஃபெனோடைப் ரெண்டுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்லலாமா? ஜினோடைப்னா ஜீன்ஸு, ஃபெனோடைப்னா ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட். ஃபஸ்ட்டு படித்தோம்ல, என்வரான்மெண்ட் இருந்தால் தானே சோஷியல் பர்சன் நடக்கும். ஸோ போத் ஜினோடைப் அண்ட் ஃபெனோடைப் இன்ஃப்ளூயன்சஸ் தி இல்லை அது எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் கூட சொல்லலாம். ஓகே, இப்போ ஒரு லைன் சொல்கிறேன், அதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மேன் இருக்க வச்சுக்கலாம். மேன் இஸ் நாட் ஒன்லி தி ப்ராடக்ட் ஆஃப் எ கல்ச்சர் பட் ஆல்சோ தி ப்ரொடியூசர் ஆஃப் கல்ச்சர். இதுக்கு மீனிங் என்ன? ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான். அதாவது ஒரு பையன் பிறக்கிறான், அவனுக்கு எல்லாம் எங்கே கற்றுக்கிறான்? ஹி லேர்ன்ஸ் ஃப்ரம் தி கல்ச்சர். அவனோட சொசைட்டியிலேருந்து கற்றுக்கிறான். ஸோ ஹீ இஸ் ஏ ப்ராடக்ட் ஆஃப் கல்ச்சர். கரெக்டாக அந்த கல்ச்சரோட ப்ராடக்ட் தான் அவன். பிறந்தவனே அந்த கல்ச்சர் என்ன சொல்லி தருதோ அதை எடுத்துக்கிறான். ஆனால் அது மட்டுமே அவன் பண்ணல, கூடவே என்ன பண்ணுறான்? அந்த கல்ச்சரையே என்ன பண்ணுறான்? மாற்றுறான், லீட் பண்ணுறான், நல்ல வழி கொண்டு போகிறான். ஸோ ஹி ஆல்சோ தி ப்ரொடியூசர் ஆஃப் கல்ச்சர். எக்ஸாம்பிள் காந்தி, அம்பேத்கர் எல்லாம் சொல்லலாமா? எஸ், பிறக்கிறாங்க, அந்த கல்ச்சர் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அந்த கல்ச்சரோட ப்ராடக்டாக மாறிடுறாங்க. ப்ராடக்ட்னா புரியுதுல, அவங்க வழியில் வந்த அந்த இந்திய சமூகத்தில் வழியாக வந்த ஆட்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. பட் ஆல்சோ என்ன பண்ணுறாங்க? தே ஆல்சோ பிகம் தி ப்ரொடியூசர் ஆஃப் கல்ச்சர். மக்கள் அடுத்த லெவல் கொண்டு போகிறாங்க, எத்திக்கல் வேல்யூஸ் மாற்றுறாங்க. இதெல்லாம் ஒன் ஆஃப் தி எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் கேட்டாங்கன்னா, எத்திக்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா அதில் முக்கியமான பாயிண்ட் சொல்லுங்க கேட்டால் அதெல்லாம் சொல்லலாம். ஒரு ஆள் பிறக்கிறனாலே கண்டிப்பாக அவன் எதோட ப்ராடக்ட்டு? அந்த சொசைட்டியோட எத்திக்கல் வேல்யூஸோட ப்ராடக்ட்டு. அதே சமயத்தில் ஹி ஆல்சோ ப்ரொடியூஸ் தி எத்திக்கல் வேல்யூஸ். ஹி ஆல்சோ தி ப்ரொடியூசர் ஆஃப் கல்ச்சர். இன்னும் நல்லா புரிஞ்சுங்க, இந்த GS ஒரு எத்திக்ஸ் பேப்பர் இருக்குல்ல, இந்த எத்திக்ஸ் பேப்பரில் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கிறதுல, அந்த நாலேஜ் எக்ஸாம் யூஸ் ஆகாது. அந்த நாலேஜ் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது ஒரு எஸ்ஸே கேட்குறாங்கன்னா அந்த எஸ்ஸேக்கு இப்போ நான் படித்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதில் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஃபார்முலா மாதிரி வச்சுங்களேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் கேட்குறாங்கன்னா ஒரு பாயிண்ட் சொல்லலை, அந்த ஆட்கள் எல்லாருமே பிறக்கிற எல்லாருமே ப்ராடக்டாகவும் இருக்காங்க, ப்ரொடியூசராக இருக்காங்க சொல்லும்போது இது மைண்டில் வச்சுக்கிட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்தியன் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஆள் சொல்லலாம். அப்ரஹாம் லிங்கன் சொல்லலாம், நெல்சன் மண்டேலா சொல்லலாம், கார்ல் மார்க்ஸ் சொல்லலாம். அப்போ இந்த எக்ஸாம்பிள் உனக்கு எப்படி வருது? இப்போ நான் சொன்னதால உனக்கு தெரியும் எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படி சொல்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னா அது எழுதக்கூடாது, அதுக்கு பேர் அப்ளிகேஷன் கிடையாது. அப்போ இந்த பாயிண்ட் எழுதிட்டீங்க. ஓகே, ஒரு ஆள் வந்து ப்ராடக்டாகவும் இருக்கான், ப்ரொடியூஸும் பண்ணுறான். அப்போ யாரெல்லாம் வருவாங்க அப்படி யோசிக்கிறோம். நமக்கு அப்ளை பண்ண நாலேஜ் அப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் வருது, ரிசல்ட் வருது. ஓகே, உங்களை எழுதிக்கலாம். அந்த மாதிரி ஓகேவா? ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம்குள்ளே நம்ம இந்த பேசிக் எத்திக் வேல்யூஸ், மாரல் வேல்யூஸ் அப்ளை பண்ணி என்ன கொண்டு வரலாம், என்ன பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? நீ எதை அப்ளை பண்ண போறியோ அதை பற்றின டெஃபினேஷன் சொல்லுவேன், எக்ஸாம்பிள் தருவேன், இன்டர்நேஷனல் எக்ஸாம்பிள் தருவேன். இப்போ இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து எத்திக்கல் வேல்யூ ஃபாலோ பண்ணல, மாரல் வேல்யூ ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம இதெல்லாம் இங்கே இப்படி பண்ணணும், இவர் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி எத்திக்ஸில் இருக்கிற நம்ம என்ன படிச்சுட்ருக்கோம்? எத்திக்ஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் படிச்சுட்ருக்கோம். இதெல்லாம் எத்திக்ஸ்னு படிச்சுட்ருக்கோமா? நிறைய படிச்சோமா? அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விட்டாச்சில் எத்திக்ஸ்ன்றதே வந்து ஆப்ஜெக்டிவாக சப்ஜெக்டிவ் தானே. அமெரிக்காவில் இருக்கிற எத்திக்ஸ் வேறு, இந்தியாவில் இருக்கிற எத்திக்ஸ் வேறு. அப்போது எது முக்கியம் எத்திக்ஸ்னாலே? கான்டெக்ஸ்ட் முக்கியம். ஸோ எத்திக்கல் வேல்யூஸ் டிபெண்ட் அப்பான் தி கான்டெக்ஸ்ட் இன் விச் இட் இஸ் ஆப்ரேட்டட். நான் சொல்கிற லைன் எழுதணும் அவசியம் கிடையாது, நான் மினிமலாக சொல்கிறேன். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தோணுதோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ எப்படின்னா, இப்போது எத்திக்ஸ் இதே பாயிண்ட்டை வேறு எப்படி எழுதலாம்? தே கெட்ஸ் வேரி வித் தயர் மீனிங் அண்ட் இன்டென்சிட்டி அக்கார்டிங் டு தி டைம் பிளேஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ அந்த கண்டெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு சொல்லலாம். இல்லை நாமளும் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலாம். உங்கள் இஷ்டம், லாங்குவேஜ் உங்கள் இஷ்டம் தான். த எத்திக்கல் வேல்யூஸ் கேன் வேரி பிட்வீன் பிளேஸ், டைம். இன்னும் சில பேர் டைம், பிளேஸு, பர்சன் சொல்லுவாங்க. ஒரு ஆள் ரொம்ப சிம்பிளாக எழுதுவான், எத்திக்ஸ் ஆர் ஹைலி கான்டெக்ஸ்டுவல் இன் நேச்சர் அப்படின்னு முடிச்சிடலாம் சிம்பிளாக. உங்களுக்கு எது வந்து அங்கே சாட்டிஸ்ஃபை தோன்றோ அது எழுதிக்க வேண்டியதான். கான்டெக்ஸ்டான மீனிங் புரியல உங்களுக்கு? கான்டெக்ஸ்ட்னா என்ன சொன்னால, இப்போ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். கான்டெக்ஸ்ட் இன் நேச்சர்னு சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிள், அந்த ஓப்பன் டெஃபிகேஷன் இருக்குல்ல, அது எங்கே இருக்குது? இந்தியாவில் மட்டும் தான் இருக்குது, மற்ற எந்த ஊர்லேயும் இல்லை அந்த ப்ராக்டிஸ். அப்போ இந்தியாவோட கண்டெக்ஸ்ட்டில் ஓப்பன் டெஃபிகேஷன் எத்திக்ஸ் இருக்குன்னு இருக்குது. இன்னும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? ஓப்பன் டெஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. அது பெரிய தப்பாக எடுத்துக்கல. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், எத்திக்ஸ் எந்த இடத்துலலாம் செயல்படும் அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் செயல்படும். ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஹெல்ப் பண்ணும், ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு சோஷியல் கல்ச்சருக்கு ஹெல்ப் பண்ணும், பாலிடிக்ஸில் ஹெல்ப் பண்ணும். எல்லா இடத்துலையுமே என்ன இருக்கும்? அந்த எத்திக்கல் வேல்யூ ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் இன் பிளேயிங் தேர் ரோல். அதே மாதிரி இதை அஃபெக்ட் பண்ணும்ல. இப்போ
இப்போ நான் சொன்னால இண்டிவிஜுவல், ஆர்கனைசேஷன், சோஷியல், பொலிட்டிக்கல். ஸோ எல்லாருமே எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு சொசைட்டியோட எத்திக்கல் வேல்யூஸை இந்த பொலிட்டிக்கல் இருக்காங்கல்ல அவன் ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கலேன், இது என்ன ஆகும்? சமூகத்தை அஃபெக்ட் பண்ணுமா? சமூகத்தை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா இண்டிவிஜுவல் அஃபெக்ட் பண்ணுமா? சொல்கிறது புரியுதுல? எஸ். அப்போ ஒவ்வொரு லெவல், இண்டிவிஜுவல் லெவல், அதாவது எத்திக்கல் வேல்யூஸ் வந்து யாரை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது? இண்டிவிஜுவல் லெவலையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது, ஆர்கனைசேஷனில், அதாவது ஒரு கம்பெனியில், இன்ஸ்டியூஷனில், சோஷியோ கல்ச்சுரல் வேல்யூஸில், பொலிட்டிக்கலில், எக்ஸாம் எதுனா போட்டுக்கலாம். அப்போது ஒவ்வொரு இடத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி இன்டர்டிபெண்ட் எல்லாமே. என்ன சொல்கிற புரியுதுல? எத்திக்ஸ் அட் ஈச் லெவல் அஃபெக்ட் ஈச் அதர். ஒவ்வொரு ஆளையும் அஃபெக்ட் பண்ணும். ஒரு ஆள் ஃபாலோ பண்ணலன்னா அடுத்த இன்னொரு ஆளுக்கு பாதிக்கும். எக்ஸாம்பிள், வீட்டில் அப்பா இருக்கார், அப்பா எத்திக்கல் வேல்யூஸை ஃபாலோ பண்ணலன்னா ஃபேமிலி காலி இல்லை. அப்போ ஃபேமிலின்ற ஆர்கனைசேஷன் ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. இண்டிவிஜுவல், நம்ம சைல்டாக இருக்கும், இண்டிவிஜுவலோட எத்திக்கல் வேல்யூ ஸ்பாயில் ஆகிடும். அப்போ இந்த லெவல் இருக்குல்ல, இதுவும் ஒன் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். அதே மாதிரி இந்த பாயிண்ட் எழுதிருக்கேன், பேசிக் பாயிண்ட். அதாவது வாட் ஆர் த எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதுறோம்ல, முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதுறோம்ல, அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் இல்லை, உங்கள் இஷ்டம் எழுதலாம். த எத்திக்ஸ் ஆர் மோஸ்ட்லி சப்ஜெக்டிவ் இன் நேச்சர். த எத்திக்ஸ் ஆர் இப்படி எழுதலாமா? இல்லை, த எத்திக்ஸ் ஆர் மோஸ்ட்லி அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் சப்ஜெக்டிவ் நேச்சர் சொல்லலாமா? ரெண்டு வார்த்தை முக்கியம் இல்லை. அப்ஸ்ட்ராக்ட்னா மைண்டில் யோசிக்கிறது இல்லை, ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சப்ஜெக்ட்னா ஒரு ஆளுக்கு மாறும். ரெண்டு வார்த்தை முக்கியம். எத்திக்கல் வேல்யூஸ் அப்படி தானே, போத் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் சப்ஜெக்ட். அந்த பாயிண்ட் கூட எழுதிக்கலாம். அதேமாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்குது இந்த எத்திக்ஸில், முக்கியமான பாயிண்ட். அதாவது இந்த எத்திக்கல் வேல்யூஸ் இருக்குல்ல, எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும் ஒன்றுக்கு. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு ஆளுக்கு நம்பிக்கையாக இருக்கணும், ஏமாற்றக்கூடாது, ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? நீ ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கிறனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துடுவேன், ஹானஸ்டியாக இருப்பேன். அப்போ ட்ரஸ்ட் வர்த்தின்றது ஒரு எத்திக்கல் வேல்யூ இந்தியாவில் இருக்குது. ஹானஸ்டின்றது ஒரு எத்திக்கல் வேல்யூ. அப்படியே இன்டர் கனெக்டாக இருக்கும். நீ ரொம்ப ஹானஸ்டியாக இருந்தால் அடுத்து நான் ஆகிடுவேன். எல்லாருமே ஹானஸ்டியாக இருக்காங்க அப்படின்னா உருவாயிடும். இன்டெகிரிட்டி உருவாயிடுமா? இன்டெகிரிட்டி லீட்ஸ் டு ப்ராபிட்டி. கரெக்டாக ஒவ்வொன்றும் ஒரு எத்திக்கல் வேல்யூ. இந்த வார்த்தை இங்கிலீஷில் இருக்கிறதால தான் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இதெல்லாம் மொக்க வார்த்தை. இதெல்லாம் தமிழ்லாம் இன்னும் ஈஸி. இது என்ன பாயிண்ட் சொல்கிறோம் புரியுதில்ல? ஒரு எத்திக்கல் வேல்யூ கனெக்ட்ஸ் வித் அனதர் எத்திக்ஸ் வேல்யூ. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இம்பார்ஷியாலிட்டி வச்சுங்களேன். நீங்கள் இம்பார்ஷியாலிட்டி அப்படின்ற எத்திக்கல் வேல்யூவை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ அது என்ன கொண்டு வரும்? ஈக்குவாலிட்டி கொண்டு வரும். ஈக்குவாலிட்டி கொண்டு வந்துச்சுன்னா டெமோக்ரஸி கொண்டு வரும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்படி போயிட்டு இருக்கும் ஒரு லிங்க். அப்போ எத்திக்கல் வேல்யூஸ் ஆர் இன்டர் கனெக்டட். அந்த பாயிண்ட்காக சொல்ல வரேன். அதே இன்னொரு பாயிண்ட் நான் வச்சுங்க, ஒரு எத்திக்கல் வேல்யூ இன்னொரு எத்திக்கல் வேல்யூவை இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற்றவும் செய்யும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கண்ட்ரியில் வந்து அதிகமாக பொருள் உற்பத்தி பண்ணுறது தான் ஒரு எத்திக்கல் வேல்யூ வச்சுக்கலாம். நிறைய பொருள் உற்பத்தி பண்ணணும், அப்போ தான் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து என்விரான்மெண்டல் வேல்யூ பற்றி பேசுகிறாங்கல்ல, அதிகமாக இயற்கை அழிக்கக்கூடாது. அப்போ இயற்கையை வந்து அதிகமாக நம்ம அழிக்கலைன்னா என்ன உருவாக்க முடியாது, ப்ரொடக்ஷன் அதிகமாக்க முடியாது. அப்போ இந்த எத்திக்கல் வேல்யூக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகலை. ஆனால் இது ஜெயிக்கும். என்விரான்மெண்டல் வேல்யூ தான் முக்கியம் உலகம் முழுக்க பேசுகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீ ப்ரொடக்ஷனை குறைக்கணும், என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல் நீ உற்பத்தி பண்ணணும். அப்போ எத்திக்கல் வேல்யூவை எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? புதுசாக வந்து என்விரான்மெண்டல் வேல்யூஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஒன் எத்திக்கல் வேல்யூ இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் தி அதர் எத்திக்கல் வேல்யூ. எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ரீடம் ஸ்டைலில் பார்த்தா மாடரேட்ஸ் இருந்தாங்களே, மாடரேட்ஸ் ஃபாலோ பண்ண ஒரு வேல்யூ, ஒரு மெத்தட் இருக்குது. அதை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மெத்தட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து அடுத்து வேறு வந்துடுறா, காந்தி வரார், நான் வயலன்ஸ் வழியாக ஒட்டுமொத்த எத்திக்கல் வேல்யூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. அதேமாதிரி இந்த எத்திக்கல் வேல்யூஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்தோம்ல, சோஷியலைசேஷன் பார்த்தோமா, பிட்வீன் ஹோம், ஒரு உயிருள்ள ஒரு பொருளுக்கும் இன்னொரு உயிருள்ள பொருளுக்கும், உயிருள்ள ஒரு ஆளுக்கும் இன்னொரு ஆளுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல நாலேஜ், எத்திக்ஸு. அது வந்து நாட் ஓன்லி பிட்வீன் தி ஹியூமன்ஸ், அதாவது லிவிங் ஆர்கனிசம் மட்டும் கிடையாது, நம்ம நான் லிவிங் வேர்ல்டு கூடயும் நம்ம என்ன பண்ணுவோம், எத்திக்கல் வேல்யூ கரெக்ட் பண்ணிப்போம். எக்ஸாம்பிள், இந்த ஆயுத பூஜை இருக்குல்ல, அப்போ ஒரு பொருள் இல்லாத விஷயத்தை கூட அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கா, மிஷின்ஸ், ரோபோட் எப்படி பயன்படுத்தணும், அதுக்கு ஒரு எத்திக்கல் வேல்யூ உருவாகும். அப்போ எத்திக்கல் வேல்யூஸோட இன்ட்ராக்ஷன் ஹியூமன் மட்டும் கிடையாது, லிவிங் ஆர்கனிசம் மட்டும் கிடையாது, நான் லிவிங் வேர்ல்டு கூடயும் நம்ம எத்திக்கல் வேல்யூஸை என்ன பண்ணிக்கிறோம், கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ ரிலேஷன் பிட்வீன் ஹியூமன் அண்ட் நான் ஹியூமன் வேர்ல்டு, அங்கேயும் எத்திக்ஸ் ப்ளே பண்ணுது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது இந்த கோர் ஆஃப் எத்திக்ஸ்ன்றது இன்னும் ஒரு பாயிண்ட் தான். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் எத்திக்ஸ். அதாவது இந்த எத்திக்ஸை உருவாக்குறோம்ல, எப்படி உருவாக்குறோம்? ஒரு சமூகத்துக்கு நிறைய எத்திக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, எத்திக்கல் வேல்யூஸ் இருக்குல்ல, இதை எப்படி உருவாக்குறோம், எந்த கண்ணோட்டத்தில் உருவாக்குறோம்? தி ஃபென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். இது தனியாக படிப்போம், புரியுதுல? அதாவது நம்ம ஒரு சமூகம் எத்திக்கல் வேல்யூஸ் உருவாக்குறதுல எந்த பார்வையில் உருவாக்குதுன்னா, எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு அந்த பார்வையில் உருவாக்குது. எதை ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற இந்த ஃபென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, அது வழியாக தான் இந்த எத்திக்ஸே உருவாகுது ஒரு சொசைட்டிக்கு. ஓகேவா? இந்த பாயிண்ட் தான் கோர் ஆஃப் எத்திக்ஸ். அதாவது நீ எதை வந்து ஃபேர் நினைக்கிற, எதை அன்ஃபேர் நினைக்கிற, ஒரு சமூகம் நினைக்குது
இதை பண்ணுறியா, இது வந்து ஃபேர் திங், இது வந்து அன்ஃபேர், பண்ணாத அப்படின்னு அந்த ஜஸ்டிஸை மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஜஸ்டிஸ்ன்ற ஃபென்ஸை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நிறைய விஷயங்களை உருவாக்குறாங்க. தட் இஸ் தி கோர் ஆஃப் எத்திக்ஸ். அப்போது ஃபென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸை பயன்படுத்தி நிறைய முக்கியமான அறம் சார்ந்த விஷயம் உருவாக்குறாங்க. பொய் சொல்லக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதனை எத்திக்ஸ் வேல்யூஸ் வருது, ஒரு சொசைட்டியோட எத்திக்கல் வேல்யூஸில் வருதுல்ல. அப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல, ஏன் ஃபாலோ பண்ணுறோம்? அது நம்மளை திட்டுவாங்க நான் ஃபாலோ பண்ணுறோம், அக்கௌண்டபுளாக இருக்கிறோம் ஒன்று, திட்டுவாங்கன்றது ஒன்று. ஆனால் அதோட முக்கியமானது வேறு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும், ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்கும். இப்போ சொல்லுவாங்களே தமிழ்னா எல்லாம் இருக்கணும் சொல்லுவாங்களே, தமிழர்களுக்கு ஆனால் பண்புன்னு சொல்லுவாங்களே, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், நம்ம ரெஸ்பான்சிபிளாக ஃபாலோ பண்ணுறோம், அது முக்கியம்னு ஃபாலோ பண்ணுறோம், வெறும் அக்கௌண்டபிளாக ஃபாலோ பண்ணல. சில விஷயம் நம்ம பயந்து பண்ணுவோம், சமூக தப்பாக எடுத்துன்னு பண்ணுவோம், அதே சமயத்தில் நமக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடும் பண்ணுவோம். ஸோ எத்திக்கல் வேல்யூஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் அக்கௌண்டபிலிட்டி பட் ஆல்சோ பிகமிங் ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஸோ எத்திக்ஸ் ஆர் மெயின்டைன்டு அண்ட் சஸ்டைன்டு த்ரூ ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி மட்டும் கிடையாது. ஓகே, we are maintaining the ethical values throughout our life. கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம், சஸ்டைனபிளாக அடுத்த ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். காரணம் வந்து அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸில் லாஸ்ட் பாயிண்ட் சிம்பிள். அதாவது எத்திக்ஸ் இருக்குல்ல, எல்லா எத்திக்ஸுமே நம்மளால் லாவாக கோடிஃபை பண்ணுற முடியாது. என்ன சொல்கிற புரியுதுல்ல, நம்ம சொல்லுவாங்களே கோட் ஆஃப் கண்டக்ட் சொல்லுவோம்ல, கோட் ஆஃப் காண்டக்ட். ஸோ எல்லா எத்திக்கல் வேல்யூஸையும் நம்ம வந்து லாவாவோ கோட் ஆஃப் கண்டக்டையோ மாற்றிட முடியாது. ஓகேவா? ஸோ லாவும் கோட் ஆஃப் கண்டக்டும் ரொம்ப நேரோவான ஒரு விஷயம். எத்திக்ஸ்ன்றது பெரிய வாஸ்ட். கரெக்டாக எல்லா எத்திக்ஸுமே ஒருத்தவங்க தன்னோட கோட் ஆஃப் கண்டக்டாக வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண முடியாது. அது ஒரு பாயிண்ட். அப்போ எத்திக்ஸ் என்ன பண்ணுது? அஃபெண்ட் பண்ணுது. எதை அஃபெண்ட் பண்ணுது? கோட் ஆஃப் கண்டக்டையும் லாவையும் என்ன பண்ணுது? அஃபெண்ட் பண்ணுது. இப்போ அர்த்தம் உன்னால் எல்லாத்தையுமே ஆட் பண்ண முடியாது சொல்லுது. ஸோ எத்திக்ஸ் மோஸ்ட்லி என்ன பண்ணும்? வில் அஃபெண்ட் தி லா அண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட். என்ன சொல்ல புரியுதுல்ல? எக்ஸாம்பிள், எதிரிகளை கூட மன்னிக்கணும் ஒரு வேல்யூ, ஒரு எத்திக்கல் வேல்யூ வச்சுக்கலாம். ஓகேவா? அதை லாவில் வச்சு முடியுமா? வராது. பிகாஸ் லா அண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட்ன்றது அது ஒரு நேரோ பெர்ஸ்பெக்டிவ், அவ்வளோ வைடாக இருக்காது. நமக்கு தேவையானது மட்டும் தான் அதில் இருக்கும், நேரோ பெர்ஸ்பெக்டிவ். பட் எத்திக்ஸ்ன்றது வாஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். இதெல்லாம் எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸில் வந்தால் கேட்டால் எதிரலாம். ஒரு 10 மார்க்குக்கு வந்து இப்போ பேசின பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதை வச்சு ஒரு 10 மார்க் அட்டன் பண்ண முடியும்.